Hello everyone, I am GC Prabhu. In this video, எப்படி நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் tnea 2021க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் www.tneaonline.org 2021 இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் அஃபீஷியல் லிங்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் தமிழ்நாடு tne online.org தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் tnea ஆன்லைன் கவுன்சிலிங்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கட் ஆஃப் மார்க்ஸ் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கொடுத்தாங்க. இந்த வருஷம் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணும்போதே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் யார் கிடச்சிருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வரும். இப்போ நாம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கிளிக் ஹேர் இருக்குது, கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணுற முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு இமெயில் ஐடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பாஸ்வேர்டு மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதில் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, please fill all details entered here cannot be modified later. நீங்கள் இதில் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் வில் பி ப்ரொவைடட் இமெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பர். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ப்ரொவைட் வேலிட் ஒன் இமெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் ரொம்ப வேலிடாக இருக்கணும். அதில் தான் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்க அனுப்புவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ மெயில் ஐடி கரெக்டானதை கொடுங்க, ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடியாக கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். இப்போ பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய நேமு, ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். டேட் ஃபஸ்ட்டு இருக்கணும், அப்புறம் மந்த்து. டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கிற டேட்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் +1 பாஸ்டான்னு கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் நீங்கள் எதை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா HSC தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ HSC ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தா அது கொடுங்க. இல்லை நீங்கள் CBSEயோ ICSEயோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுங்க. இல்லை வேறு ஏதோ படிச்சிங்கன்னா அதர்ஸில் கொடுங்க. நான் HSC கொடுத்துட்றேன். இந்த இடத்துல போடக்கூடிய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜ் சிம்பிள், கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், மொபைல் நம்பரில் பாதி, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. சேவ் ஆப்ஷன் முன்னாடி பாருங்கள், கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துடணும். ஆர் யூ ஷோர் வாண்ட் டு சேவ்னு கேட்குது. ஸோ ப்ளீஸ் வெரிஃபை ஆல் யுவர் டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிட். ஏன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது திரும்ப. ஏன்னா எல்லா ஃபியூச்சர் கம்யூனிகேஷனுக்கு இதுலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ ப்ரொவைடர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் கொடுங்க. ப்ளீஸ் டபுள் செக் தம், ரெண்டு தடவை செக் பண்ணிடுங்க. ப்ரொவைடிங் இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ் மே லீட் டு மேக் யுவர் அக்கௌண்ட் அன்யூசபிள். நீங்கள் தவறான இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வேணாலும் இதில் லாகின் பண்ண முடியும். ஸோ கரெக்டானதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ லாகின்னான்னு கேட்கும், லாகின் பண்ணிடுங்க. ஸோ நான் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் நம்மளால் கொடுத்து லாகின் பண்ண முடியும். நீங்கள் ராங் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கரெக்ட் பாஸ்வேர்டு தான் வரும். ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 203923. இது என்னோட அப்ளிகேஷன் நம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கொடுக்கணும். அடுத்தது நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணி கண்டினியூன்னு கொடுங்க. இதை பேஜ் உங்களால் ஃபில் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனான்னு கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமேட்டு ஸ்காலர்ஷிப், அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அப்புறம் அகாடமிக், அப்புறம் ப்ரிவ்யூ, அப்புறமேட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரிப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் பற்றி உங்களுக்கு விஷயம் கேட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணணும். அப்புறமேட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பேமெண்ட் ப்ரொசீஜருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொஞ்சம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டு தாங்க உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மறந்துடாதீங்க, உங்களோட வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா tnea.online.org. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலோ அல்லது மொபைல் நம்பர்லையோ மெசேஜ்லையோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜ்லேயே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்காலர்ஷிப் வீடியோ. ஷூட்டிங் ஸ்டார் ஃபவுண்டேஷன் கொடுக்குற ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஷிப். நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதில் மெயினாக வந்து அமௌண்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அகாடமிக்கான ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த செக்ஷன், எந்த இன்ஜினியரிங், எந்த மெடிக்கலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லைஃப் ப்ராக்டிஸிங் செக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படியாவது கெயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நான் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் நம்மளால் கொடுத்து லாகின் பண்ண முடியும். நீங்கள் ராங் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கரெக்ட் பாஸ்வேர்டு தான் வரும். ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 203923. இது என்னோட அப்ளிகேஷன் நம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கொடுக்கணும். அடுத்தது நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணி கண்டினியூன்னு கொடுங்க.
இதை பேஜ் உங்களால் ஃபில் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனான்னு கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமேட்டு ஸ்காலர்ஷிப், அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அப்புறம் அகாடமிக், அப்புறம் ப்ரிவ்யூ, அப்புறமேட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரிப்போர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் பற்றி உங்களுக்கு விஷயம் கேட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணணும். அப்புறமேட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பேமெண்ட் ப்ரொசீஜருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொஞ்சம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டு தாங்க உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மறந்துடாதீங்க, உங்களோட வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா tneaonline.org. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலோ அல்லது மொபைல் நம்பர்லையோ மெசேஜ்லையோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்காலர்ஷிப் வீடியோ. ஷூட்டிங் ஸ்டார் ஃபவுண்டேஷன் கொடுக்குற ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஷிப். நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதில் மெயினாக வந்து அமௌண்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அகாடமிக்கான ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த செக்ஷன், எந்த இன்ஜினியரிங், எந்த மெடிக்கலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லைவ் ப்ராக்டிஸிங் செக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படியாவது கெயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.